PDK Riders. என்னடா இது? Yetiraz Rider. பிரீத்தி, நீ முன்னாடி வா. ஆண்டி, இவ பேரு பிரீத்தி. யுஎஸ்ல பிசினஸ் ஸ்டடீஸ் படிச்ச பொண்ணு. இவ தான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு அனுமதி கேட்கறதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். வேலை பாக்குற குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா வேலைக்காரங்க முன்னாடி போய் முதலாளிய காப்பாத்துறது இல்லையா? அந்த மாதிரிதான் இவ இந்த கபடியில இறங்கி ஹெல்ப் பண்ணா. அதுக்காக இவள அந்த வீட்டு மருமகன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல பிரீத்தி. இவ கிராமத்து பொண்ணு, இவங்க கிராமத்து ஆளுங்க. அதான் தப்பா எடை போட்டாங்க. வேதாவுக்கு மருமகளா வர்றதுக்கு சில தகுதி இருக்கு, தெரியும்ல. அவ எப்படி ஒரு வேலைக்கார பொண்ண தான் மருமகளாக்கிக்க நினைப்பா? என்னங்க நீங்க? அப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வரும் தான் வேதா. இவளை நான் கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாணி தான் காரணம். அதனால முறைப்படி அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய நீங்க செய்யலாம். ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு துணையா இருந்தா அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை வீட்டை விட்டு அனுப்பும் போது இது ஏன் குடும்பம்,
நான் இங்கேயே வேலை செய்யறேன்னு நீ கெஞ்சுன. இப்ப சொல்ற வாணி, நீயா போற வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நீ என் வீட்லயே இருக்கலாம். நீ விரும்புற மாதிரி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இறங்காம இருந்திருந்தா நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஒரு ஸ்டேட் பிளேயர் மாதிரி விளையாண்ட. ஆளை பார்த்து எடை போடுறவங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுத்தேன். பாவம் பிரீத்தி வேதா கௌரவத்தை காப்பாத்துறன்னு ஆர்வமா இறங்கி காலை உடைச்சுக்கிட்ட தான் மிச்சம். பிரீத்தி, இப்போ கால் வலிலாம் எப்படிமா இருக்கு? சுளுக்கெல்லாம் சரியாயிடுச்சா? வலி இருந்தா சொல்லு, வாணிக்கிட்ட சொல்லி சுளுக்கெடுக்க சொல்றேன். அவ நல்லா சுளுக்கெடுப்பான், நல்லா தெரியும். அங்கிள், என் கால்ல அடிபடாம இருந்திருந்தா நானே மேட்ச வின் பண்ணி கொடுத்திருப்பேன். சும்மா இவளாலதான் எல்லாம் நடந்த மாதிரி பேசாதீங்க. நானும் தான் 2 பேரை அவுட் பண்ணேன். மேட்ச வின் பண்ணி கொடுத்த வாணியும் 2 பேரை அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்ந்த நீயும் ஒன்னா? ஏன் பிரீத்தி, வாணிய பாராட்டினா உனக்கு என்ன பொறாம? எனக்கா? எனக்கு ஒன்னும் பொறாமலாம் இல்லையே. ஓ, வாணி, ஃபர்ஸ்ட் எங்க குடும்பத்தோட உயிரை காப்பாத்தின, அடுத்து இந்த ஊர் மானத்தையே காப்பாத்திருக்க. உன்னை இவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. ஏய் பிரீத்தி, சாப்பிட்டு போடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், அம்மா தான் என்ன அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களேனா நான் யாரோ ஒருத்தியா விளையாடுறேனே. நான் யாரு பொண்ணுங்கிறத மைக்ல சொல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுற ரத்தத்தை மாத்த முடியாது. வேதா, என்னக்கா? என்னம்மா சாப்பிடு. இவதான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வித்யா, அழுதியா? வித்யா, என்னாச்சு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். வித்யா, ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு வித்யா? சிங்க மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி அப்படி கலக்குன? எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை தேடி கொடுத்துட்டு இப்படி யாருக்கும் தெரியாம அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது சஞ்சய். நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு தடவை கூட இவ இந்த வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. போட்டியில நான் ஜெயிச்சாலும் எல்லாரும் முன்னாடியும் அந்த பிரீத்தியை தானே மருமகனை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நான் தானே இருக்கணும். அம்மா சொல்றதால அவ இந்த வீட்டு மருமகளா வந்துருவாளா?
நான் டிசைட் பண்ணணும் வித்யா. நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் வாணியாவே இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சாலும் அத்தை என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது சஞ்சய். அவங்க ஏத்துக்கலனாலும் நீ தான் அந்த வீட்டு மருமக. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? அடிக்கடி எனக்கு கிடைக்கிற ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியல சஞ்சய். அப்ப நீ இப்படியே தான் இருப்ப. உன் சோகத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேன். கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வர. மனசுக்கு நெருக்கமான உறவுன்னு யாருமே இல்லாதவங்க தான் வித்யா தனிமையை விரும்புவாங்க. உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் தனியா இருக்கணும்? சரி இரு, வரேன். எங்க போன சஞ்சய்? தொலைஞ்சு போன உன்னோட சிரிப்பை தேடி போனேன். கண்டுபிடிச்சிட்டியா? ம், எங்க காட்டு. நீ கண்ணை மூடு. தெருவுல போற நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் உன்னை ரோட்ல தள்ளிடுவாங்க. அப்படி சொன்னா அதுல சஞ்சயும் அஃபெக்ட் ஆவான். இந்த ஃபேமிலியும் சஃபர் ஆகுமே தான் நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். சஞ்சய் ஆண்டி பேச்சு மீற மாட்டான். அவனை மயக்கி நீ உன் பக்கம் இழுத்து வச்சிருக்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது. அம்மா முக்கியமா காதல் முக்கியமான முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் வந்தா அவன் எப்பவும் அம்மா தான் முக்கியம்னு முடிவெடுப்பான். அதனால எனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். மரியாதையா நீ இந்த ட்ராக்ல இருந்து விலகிக்கிறது உன் ஃபியூச்சருக்கு நல்லது. நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ எங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? ஏய், உனக்கு நான் சவால் விடுறேன்டி. உன் கண்ணு முன்னாடி சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டுவான். அத பார்த்து நீ அணுவா துடிச்சு சாவ. அத நான் பாப்பேன். அதுக்காகவே நீ இந்த வீட்ல இருக்கணும்டி. பாக்கலாம். பாக்கலாம். வாமா பிரீத்தி. நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தாமா. உனக்கு அந்த வீட்ல வேதாவை தவிர வேற யாரோட சப்போர்ட்டும் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வித்யாவுக்கு அப்படி இல்லையே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சய் உட்பட அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அவ பக்கம் தானே. அவ வித்யாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது எப்பவோ தெரியும். ஆனா நான் அந்த குடும்பத்தோட பரம எதிரி. அதனால நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. இத பார், அதனால இப்ப நான் அத பத்தி பேசுறது இல்ல. வேதா என்ன எதிரியா நினைச்சாலும் நான் என் எதிரியா இப்ப நினைக்கிறது வித்யாவை தான். வேதாவுக்கு சம்பந்தியாக வேண்டிய என்ன எதிரியா மாத்தினது அந்த வித்யா தான். உன் அண்ணனை கூட கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி அவ குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு நாசம் பண்ணாங்கல்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் என் பர்சனல். அத பத்தி நீங்க பேச வேண்டாம். இத பார், உன் அண்ணனுக்கு வந்த அதே நிலைமை உனக்கும் வர ரொம்ப நேரம் ஆகாது பிரீத்தி. அந்த வித்யா சஞ்சய் அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு தானே சொல்லுவாங்க.
அந்த வகையில அவளை காலி பண்ண நான் உன்கிட்ட இப்ப ஹெல்ப் கேக்குறேன். அவ்வளவுதாம்மா. இத பாரு, இதுல உன் பேர் வெளியே வராது. நான் சொல்றத கரெக்டா செஞ்சா போதும். காதும் காதும் வெச்ச மாதிரி வேலைய கச்சிதமா முடிச்சிடலாம். ரொம்ப யோசிக்காத பிரீத்தி. அந்த வித்யா அங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே அந்த வீட்ல நடக்காது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. பால்ல நான் கலந்த தூக்கு மாத்திரைக்கு இந்நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் வரைக்கும் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் யாராலையும் எந்திரிக்கவே முடியாது. அவங்களை இப்ப வர சொன்னா கரெக்டா இருக்கும். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்தீங்கன்னா நம்ம எதிரி கதையை ஈஸியா முடிச்சிடலாம். வெரி குட். கில்லி மாதிரி வேலை செய்ய பிரீத்தி. முன்னாடியே நான் உன்னை பாத்திருந்தேன்னா நான் நினைச்சதையெல்லாம் எப்பவோ முடிச்சிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் அனுப்பி வைங்க. இப்பவே அனுப்பி வைக்கிறேம்மா. வித்யா, நீ எனக்கு போட்டியாடி? நாளைக்கு காலையில உன் போனோம் இந்த ஊர் தெருவுல கிடக்கும்டி. எல்லாம் முண்டனும் தண்டனுமா வந்திருக்கானுங்கம்மா. நம்மளால அவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுமா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஊருக்குள்ள விஷயத்த சொல்லி ஆளுகளை காவலுக்கு போட்டுக்கலாம். யாரா இருக்கும்? எல்லாம் அந்த பக்கத்து ஊருக்காரனுங்க தான். போட்டியில தோத்துட்டானுங்கல்ல, அந்த கோவத்துல தான் இப்படி இறங்கி இருக்கானுங்க. இப்ப என்னம்மா பண்றது? சரி வாங்க, சஞ்சய் எழுப்பலாம். டேய், டேய், இங்க என்னடா பண்றீங்க? இந்த பக்கம் வேதா ஆண்டி ரூம் தான் இருக்கு. அந்த வித்யா கீழே தான் தூங்கிட்டு இருக்கா. அங்க போய் பாருங்க. இங்க பாரு, நாங்க முடிக்க வந்தது வித்யாவை இல்ல, வேதாவ. என்னடா சொல்றீங்க? ஆமா. ஓடி. என்ன விடுங்க. ஏய், டேய் தொறங்கடா. யோ, தொறங்கடா. டேய் டேய், தொறங்கடா. யோ, சத்தம் போட்ட ஒன்னே சேர்த்து கழுத்து எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். கத்தாதடி, பேசாம இருக்கணும். ஐயோ, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றது? சரி, சஞ்சய்க்கு போன் பண்ணி பாப்போம். போனை எடு சஞ்சய். ச்சே. சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய், சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய், நாம இப்ப பெரிய ஆபத்துல இருக்கோம். அடியாளுங்க கத்தி அருவாளோட வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கானுங்க. சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய், சஞ்சய். ஐயா, ஐயா,
என்னம்மா ஐயா இப்படி தூங்குறாரு? தெரியலங்க. ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க ஐயா. சஞ்சய். ஐயா நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம். எந்திரிங்க ஐயா. சஞ்சய். ஐயா எழுந்திரு சஞ்சய். சஞ்சய். வாங்க வாணியம்மா, நம்ம போய் விஜய் ஐயாவை எழுப்பலாம். விஜய். ஐயா ஐயா எந்திரிங்கய்யா. ஐயா 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 எந்திரிங்கய்யா. ஐயா ரவுடி பயலுக கத்தி அருவாளோட வந்திருக்கானுங்க. எந்திரிங்கய்யா, பெரிய ஆபத்து வந்திருக்கு. எந்திரிங்கய்யா. ஐயா என்னம்மா இவரும் எந்திரிக்க மாட்டாரு? என்னாச்சு எல்லாருக்கும்? ஏன் இப்படி தூங்குறாங்க? கிச்சன்ல என்ன பண்ற நீ? மேடம் வேதாம்மா என்ன வர சொல்லலன்னு சொல்றாங்களே. என்னாச்சு? பிரீத்தி மேடம் வேதாம்மா என்ன வர சொன்னதா சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், அவங்க கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்க. மேடம் பால் எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். ஐயோ ஐயோ இப்ப நம்ம என்னவா பண்றது? ஊருக்குள்ள போய் ஆளுகளை கூட்டிட்டு வரவா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. ஊர்க்காரங்க வரதுக்குள்ள வந்தவனுங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போயிருவானுங்க. அப்ப இதுக்கு வேற என்னதாமா வழி? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. நினைச்சண்டி நீ அதான் இருப்பன்னு அப்பவே நினைச்சேன். உனக்கு கொல்லாம விட மாட்டேன். நீ மூச்சு விடக்கூடாது. நீ கொடுத்த தூக்க மாத்திரையில எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. தொந்தரவு பண்ணாத. ஏய் சும்மா விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா இவனை என்னமா பண்ணலாம்? ஏய் ஏய் ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் இருக்கும் போதே வேதம்மா குடும்பத்தை கொல்ல பாக்குறியா? உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. வா. வா. என்னடா முழிக்கிறீங்க? தடி மாடுங்களா? தர்ஷன் எங்கடா? ஐயோ அது இங்கேயும் வந்துருச்சு. ஐயா ஐயா கதவு திறந்துடாதீங்க ஐயா. தர்ஷன் 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 என்னடா ஆச்சு உனக்கு? யாரடா உன்னை இப்படி போட்டு அடிச்சது? பேய் அடிச்சிருச்சு. உன் ஆளுங்களா சொல்லிருப்பாங்களே.
அவங்க சொன்ன அந்த பேய் நான் தான். ஏய் என்ன மனசுல பெரிய வில்லாதி வில்லின்னு நினைப்பா? நீ கண்ணு மூடுறதுக்குள்ள உன் கதைய நான் முடிச்சிருவேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால இதோட விடுறேன். என் பையன் மேலேயே நீ கைய வச்சிட்டல உன்ன. பிரீத்தி, பிரீத்தி வெளியே வா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் மேல உனக்கு கோபம் இருந்தா அதை நேரடியா என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு இப்படி தப்பான ஆளுங்களோட சேர்ந்துகிட்டு குடும்பத்தை அழிக்க பாத்திருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு மிட் நைட்ல தூங்குறவளை எழுப்பி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத பிரீத்தி. பால்ல தூக்க மாத்திரை கலந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஆளை வச்சு என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்க. ஆனா வந்தவங்க மொத்த குடும்பத்தையும் கொல்ல பார்த்தாங்க. நான் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா இந்த வீடே சுடுகாடா மாறி இருக்கும். என்ன உளறிட்டு இருக்க நீ? தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அப்படியா? நான் கண்டது கனவா நினைவான்னு வேதாம்மா சொல்லட்டும். வா. விடுங்க. செஞ்ச தப்ப உணராம இருக்க உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா உனக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல வழியை காட்டணும். சாமி, அவங்களுக்கு காட்டுங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வம் யாருக்கும் தப்பான வழியை காட்டினது இல்ல. அது எந்த முடிவை சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில தானே வந்திருக்கீங்க. பெரியவங்க முடிவு பண்ணத சாமி மாத்தியா சொல்லும். நம்ம எல்லாரோட பெரியவங்க அந்த தெய்வம் தான். அதோட முடிவு என்னவா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த முறையில நிமித்தம் கேட்க போறீங்க? முதல்ல ஆணி சிறப்போட தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோவில 3 முறை சுத்தி வரணும். எந்த குறையில்லாம அதை நடந்து முடிச்சுட்டா சாமி அதை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இவங்களை சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு விதி இருந்து அதையும் மீறி நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இந்த முறையில நிமித்தம் கேட்பாங்க. ஜோசியரும் அப்படிதான் சொன்னாரு. இது வரைக்கும் நம்ம கோயில்ல யாரும் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த சடங்கை செஞ்ச யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதில்ல. சாமியும் அதுக்கு உத்தரவு கொடுத்ததில்லை. நீங்க இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்கம்மா. இல்லங்கய்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நினைச்சது நடக்கும். சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம். இந்த சடங்கு பாதியில தடப்பட்டு போனா அது உங்க குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதையும் யோசிச்சுக்கீங்க. ஓ, நானே வச்சு விடணுமா? சரி, திரும்ப. கடவுளே, யாரும் பாத்திரக்கூடாது. இப்பதான் அழகா இருக்க. ஏய், நான் உனக்காக ஆசையா பூ வாங்கி வச்சு விட்டுருக்கேன்ல, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. முகத்தை உம்முன்னு வச்சிருக்க.
பிரீத்தி இந்த சடங்கை சரியா செஞ்சு முடிச்சிட்டானா சாமி அவளுக்கு சம்மதம் சொன்னதா அத்தை நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவதான் மருமகன்னு உறுதியா முடிவு பண்ணிருவாங்க. பண்ணட்டும். விளையாடாத சஞ்சய், நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இதுவும் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பிரீத்தி இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவான்னு தான் தோணுது. என்ன சொல்ற? ஆமா, இப்போ அவ கான்பிடென்ட் இல்லாம இந்த அளவுக்கு துணிவாளா? நிச்சயமா அவ செஞ்சு முடிச்சு சாமி கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவா. அப்புறம் என்ன, அம்மா சொல்ற மாதிரி அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. அத என்னால தாங்கிக்க முடியாது. கோபத்தை பாரு. ஏய், அவ யுஎஸ்ல வளர்ந்தவ, அவ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நீ பயப்படுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சொல்லு. அவ ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருவா சஞ்சய், அதான் எனக்கு பயமா இருக்கு. அவ ஃப்ராட் தான் பண்ண போறா. அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நான் சொன்னேன்ல, இப்படி இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருவாளே. மனுஷங்களை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்த முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்கிட்ட அதை விட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? அந்த பிளான சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. இந்த கோவிலை விட்டு போகும்போது பிரீத்தி எனக்கு கட்டி வைக்கிற முடிவுல இருந்து எங்க அம்மா முழுசா வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு யாருமே போட்டியா வர மாட்டாங்க. என்ன பிரீத்தி, அருள் வந்த மாதிரி நல்லா துடிக்கிற. என்னம்மா ரொம்ப சுடுதா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூடே தெரியல. என்ன பெரியமா, அவளுக்கு சாமியே தோண இருக்கும் போது எப்படி சுடும்? எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு பெரியமா. அவ வேண்டுதல ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருவா. ஐயா, அந்த ஆணி செருப்பை எடுத்துட்டு வாங்க. பிரீத்தி,
மாதிரி இருக்கா பிரீத்தி? வலியே தெரியாதே. ஐயோ, நேரம் ஆக ஆக நெருப்பு அதிகமாகுதே தவிர நீங்களும் உங்க பரிகாரமும். தீச்சிட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. பிரீத்தி, என்ன பண்ற? என்னடி, நீ தானே சஞ்சய் கிட்ட சொல்லி என்ன மாட்டி விட்ட. கோவில் விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது பிரீத்தி. நீ சாமியை ஏமாத்த பார்த்த, சாமி உன்னை ஏமாத்திருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் புனிதமா நினைக்கிற இந்த தீச்சட்டிய கீழே போட்டு உடைப்பியா? நான் ஒன்னும் உடைக்கல, அதுவா கை தவறி விழ பாத்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் உடைக்க பார்த்த. உன்னால முடியலனா செய்யாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி பாதியிலே தப்பான விஷயத்த பண்ணி வேதம்மா குடும்பத்துக்கு பாதகத்தை உண்டாக்குற? நடிக்காத, நான் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருப்பேன். சஞ்சய் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்படியா? சரி, இது புடி. என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது. அப்புறம் என் கை வெந்து கால் நடக்க முடியாம போயிடும். ஆண்டி கேட்டா நான் ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன், நீ இதுல தலையிட வேண்டாம். என்னால இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ண போற? இதுல அவளோட எதிர்காலமும் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதும் அடங்கி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ அதை செய்யலனா அதுக்கு இதானமா அர்த்தம்? ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இதை எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல ஆண்டி. அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் என் பேச்ச கேக்குறீங்க? வேதா, உன் குலதெய்வம் உனக்கு சாதகமான முடிவை தான் சொல்லும் நீ நம்பிக்கிட்டு இருந்த. ஆனா அது நடக்கல. அப்போ தெய்வத்துக்கே இவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன செய்ய போற? ஆமா வேதா, தெய்வத்தோட முடிவு அதுதான்னு நாம நினைக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறது என்ன, அதான் உண்மை. இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவங்க குலதெய்வத்துக்கே விருப்பம் இல்ல. அண்ணா, அவசரப்பட்டு அந்த மாதிரி பேசாதீங்க. இன்னும் 2 வழி இருக்கு, அதையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமே. அதுவும் இப்படிதான் வரும். அப்படி வந்தா முழுசா இதுல இருந்து நீங்க விலகிக்கிறீங்களா? சொல்லுங்க, விலகிக்கிறீங்களா? அப்படி நடக்காதுண்ணா. வேதா, உனக்கு பிரீத்திய பத்தி நல்லாவே தெரியும். அவ ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு. இந்த மாதிரி கிராமத்து கல்ச்சர்லாம் அவளுக்கு செய்யறது கஷ்டம். இது என்ன ஒரு கம்பெனி எடுத்து நடத்துற மாதிரியா? பொறுப்பா நடக்கலன்னு கோவப்படுறதுக்கு. பிரீத்தியோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ அவளை மருமகளாக்கிக்கவே ஒத்துக்கிட்ட.
இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசினா இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் வச்சுதா எங்களோட தகுதி எடை போடணுமா? இப்போ என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது சுந்தரி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். வேதா, பிரீத்தி, நீ இந்த வீட்டு மருமகளாகிறதுக்கு படிப்பு அந்தஸ்து மட்டும் பத்தாது, கடவுளோட அனுகிரகமும் கொஞ்சம் வேணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கூட உனக்கு இல்ல. அதனால நீ இப்பவே ஒதுங்கிட்டா அது உனக்கு நல்லது. எல்லாத்துலயும் தோத்து நாங்களே ஒதுங்கிக்க சொன்னா அது உனக்கு அசிங்கம். நீயே அம்மா, வித்யாவுக்கு என்ன விட்டா வேற உறவே இல்லை. யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒருத்தியாவ. அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். எங்க அம்மா எங்களை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். புருஷன் கட்டின தாலிய எல்லாரும் கௌரவமா கழுத்துக்கு வெளியே எடுத்து போட்டுப்பாங்க. ஆனா அதுவே என் வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு நினைச்சு நான் மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட இந்த நிலைமை மாறணுமா? எல்லாரும் போல நானும் என் தாலிய பகிரங்கமா வெளியே போட்டுக்கிற நிலைமை வரணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். வேதா, மறந்துட்டேன். நம்ம கோயில ஒரு தடவை சுத்தி வந்துடலாம். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி சுத்தி வரணுமா? சாமி கும்பிட்டுட்டு போய் சுத்திக்கலாமே. கோயில சுத்தி வந்துதான் இத செய்யணுமா? வா, நம்ம போய் சுத்தி வந்துடலாம். வா 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 வா. நான் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரீத்தி தோத்துட்டா. அடுத்தடுத்து அவ எல்லாத்துலயும் தோத்து அவ எனக்கானவ இல்லைன்னு சாமியே சொல்லணும்னு நான் நம்புறேன். அப்ப அம்மா அவ வேணாம்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் அம்மாவை வித்யாவை ஏத்துக்க வைக்கணும். சரி, நீ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் நினைக்கிறியா? கஷ்டம் தான் பெரியமா. ஆனா என் முன்னாடி இருக்கிற வழி இது மட்டும் தான் பெரியமா. எனக்கு என் அம்மாவும் வேணும், வித்யாவும் வேணும். அதனால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கேன். பிரீத்தி கூட எனக்கு கல்யாணம் அம்மா சொல்லும் போதெல்லாம் என் மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் பெரியமா தெரியும்.
அப்படியே இதயத்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும் பெரியமா. நான் வித்யாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இனி பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா அவதான் என் தேவதை. அவ எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லை. ப்ளீஸ் பெரியமா, அம்மா தான் எங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல இல்ல. எங்களை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. ஆமா பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, அம்மா தான் எங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல இல்ல. எங்களை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. வித்யா விட ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கிறது உண்மைதான். ஆனா இவ பேரை கேட்டாலே கோவப்படுற வேதா. இவளை எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு புரியலடா. முதல்ல நீங்க எங்களை எதுக்குங்க பெரியமா. வித்யா வா. எங்களை பெத்தது வேதாம்மா, இருந்தாலும் எங்களை வளர்த்தது ஆளாக்குனது நீங்க தான் பெரியமா. அம்மா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களை ஏத்துக்கோங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க. நல்லா இருங்க. உங்க 2 பேர் மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. எழுந்துருங்க. எழுந்துருங்க. பெரியமா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அம்மாவை உங்களால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க சொன்ன அம்மா கேப்பா. வித்யா, குங்குமம் குங்குமம். வித்யா, சொல்லுங்க மாமா. நீ உன் நெத்தியில மேல் பகுதியில குங்குமம் வச்சிருந்தியா? இல்லையே. இல்ல மாமா. இல்லையே, குங்குமம் வச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, நீங்க வேதக்கு குங்குமம் வச்சுட்டீங்கல்ல, அந்த ஞாபகத்துல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ எப்படி உச்சி வகட்டுல குங்குமம் வைக்க முடியும்? ஓ, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க. இவருக்கு தெரிஞ்சா நேரா வேதா கிட்ட போய் உண்மையை சொல்லி பெரிய கலவரத்தையே நடத்திடுவாரு. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. டேய், யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஆமா. இங்க வச்சுட்டு போயிருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? சஞ்சய் எனக்கு கால் பண்ணுவோம்.
மானசா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத அவளால தாங்கிக்க முடியலப்பா. அதே நேரம் மானசா அவளை கஷ்டப்படுத்திட்டு போனதை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. எந்த தாய்க்கும் அவன் நிலைமை வரக்கூடாது. அம்மா கோவமா கார்ல ஏறி வந்துட்டாலும் வீடு வர வரைக்கும் கண்ணில் கண்ணீரை தேக்கி வச்சிருந்தாங்க பெரியம்மா. வெளிப்படையா அழக்கூட முடியாத நிலைமை. என்னாலே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. தன் பசங்க கஷ்டப்படுறத பாக்குற எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த வலி இருக்கும்பா. பேரண்ட்ஸோட பேச்ச மீறி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அது பேரண்ட்ஸை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுன்னு நான் தினம் தினம் அம்மாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசா விட நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேனே. அது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகுன்னு பயமா இருக்கு தெரியுமா. அவங்களை ஏமாத்துறோமேன்னு ரொம்ப கில்ட்டியாவும் இருக்கு. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லடா. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வேதாவுக்கு தெரியவே கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது தெரியாமலேயே நீங்க 2 பேரும் எப்படி சேரணும்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி, ஒரு பரிகாரத்துல எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம். சாமி பிரீத்தி ஏத்துக்கலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் 2 விஷயம் இருக்கு பெரியமா. தப்பி தவறி சாமி அவளுக்கு மாலை எடுத்து போட்டுட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மாவோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உங்க உறவு அந்த சாமி போட்ட கணக்கு, அது தப்பாகாது. இந்த கோவில் விட்டு போகும்போது பிரீத்தி உன் லைஃப் விட்டு போயிடுவா. கண்டிப்பா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீ கவலைப்படாத, சரியா? சரி சரி, வா சாப்பிடலாம். வா, நீங்க போங்க, நான் வரேன். கருப்பா, உன்னை நம்பி இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறை இருந்தாலும் இறங்கி வந்து சொல்லு கருப்பா, நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். எங்களை சோதிக்காத, இறங்கி வா கருப்பா. வேதாம்மா, நீங்க கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு ஏதாவது செய்யாம இருக்கீங்களா? கொஞ்ச நாளா கோயிலுக்கு வர முடியல. அந்த குறைய தவிர வேற எந்த வேண்டுதலும் நான் வைக்கல. எல்லாமே என் பசங்க பிறந்தப்பவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நிறுத்துங்க. சாமி, என்ன பண்றீங்க? கருப்பனுக்கு என்ன கோவம்னு தெரியல. இன்னைக்கு என் மேல வரமாட்டான். என்னால பொய்யா நடிக்க முடியாது. இதோட நிறுத்திக்கலாம். என்ன பூசாரி இப்படி சொல்லிட்டீங்க? உங்க வாக்குலதான் எங்க பசங்களோட வாழ்க்கையே இருக்கு. அது ஏன் வாக்கு இல்லம்மா, தெய்வ வாக்கு. கருப்பன் இறங்கி வந்து சொல்ல மாட்டேங்கிறானே. என்ன குறையா இருக்கும்? கருப்பனுக்கு பிடிக்காத சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்தாலோ, வேண்டாத யாராவது முன்னாடி நின்னாலோ இறங்க மாட்டாமா. அப்படி யாரோ இங்க இருக்கிறீங்க. சாமி, என்ன சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலிக்குது. சாமி விஷயத்துல நான் போய் சொல்ல மாட்டேன். ஆமா வேதா,
அவர் பொய்யா நடிச்சிருந்தா குறிக்கேக்க வந்த யாரோ 2 பேரோட வாழ்க்கைய அவரால எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அதுவும் அவரோட செட்டப்பா இருந்தாலும் இருக்கும். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணிருப்பாரு. நீ பேசுறது ரொம்ப தப்புமா. அவங்க இந்த ஊருக்காரங்க. அவங்க பிரச்சனை இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியா? அப்போ நீங்க எல்லாம் முடிவா என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதா? ஓகே, அத கூட நான் ஏத்துக்கிறேன். சம்பந்தமே இல்லாத இவ கழுத்துல இவர் ஏன் மாலை போடணும்? அதான் என் கேள்வி. இதுக்குதான் நான் இவள இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா வேதா, இவளால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா வேதா? அப்படியே பார்த்தாலும் அவர் சஞ்சய்க்கு வித்யாவை தானே கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வாணி கழுத்துல மாலை எடுத்து போடணும்? என்ன இவதா? நிறுத்துங்க. வேதா, நீ உன் தெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு குறிக்கேக்க வந்தல்ல? ஜோசியர் சொன்ன முதல் சோதனையிலேயே பிரீத்தி தோத்துட்டான். உங்களால தீச்சட்டியை ஏந்தியே நடந்து வர முடியல. அடுத்து சாமியும் அவளுக்கு மாலை எடுத்து போடல. இதுல இருந்தே அவனுக்கு மருமகளா வர்றது சாமிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ ரிஸ்க் எடுக்கணுமா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நான் இத எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. ஒருவேளை அதுல ஏதாவது தப்பானா? அதான் சொன்னேனே, இந்த கல்யாணத்தை மறந்துடணும். அதையும் மீறி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா உங்க பசங்க வாழ்க்கையில நீங்களே மண்ணலி போடுறதுக்கு சமம். ஏதா எனக்கும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. வாணி கழுத்துல மாலை போட்டத நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா பிரீத்திக்கு ஃபேவரா இங்க எதுவுமே நடக்கலையே, அதை யோசிச்சு பாருமா. அருள் வந்தா இப்படிதான் இருக்குமோ? அப்பா, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா? மோர் கிடைச்சா வாங்கிட்டு வாடா. சரிப்பா. அப்பா என்னங்கப்பா? இப்பதாம்மா கேட்டேன், உடனே கொண்டு வந்துட்டேன். அதான் என் பொண்ணு. குடிங்கப்பா. சாமி பிரீத்திக்கு மாலை எடுத்து போட்டுருமோன்னு பயந்துட்டே இருந்தேன்ப்பா. நல்ல வேலை அது நடக்கல. நாம ஆசைப்பட்ட மாதிரி வித்யா கழுத்துல மாலை விழுந்துருச்சு. அம்மாக்கு அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருக்கோம்லப்பா. வித்யாவ நம்ம வீட்டு மருமகளாக்க அம்மா ஒத்துப்பாங்களாப்பா? அதுக்கு முதல்ல பிரீத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு உங்க அம்மா புரிஞ்சுக்கணுமா? அதான் சாமி அவளுக்கு மாலை எடுத்து போடலையே. இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு தான் உங்க அம்மா முடிவு பண்ணுவா. உன் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது நீயே இத பத்தி எல்லாம் யோசிக்கிற? ஏன் வாழ்க்கை மாதிரி என் அண்ணன் வாழ்க்கையும் மாறிடக் கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். மனசா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வேதா உன்னையும் ஏத்துப்பா. சஞ்சய்க்கு எது சரியோ அதையும் செய்வா. போதுமா? மாமா, என்னம்மா? உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு அருள் வந்துச்சா? என்னம்மா இப்படி கேக்குற? இல்ல மாமா, நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நடிச்சீங்களா? என்ன? ஏன் நீ அந்த பிரீத்தி மாதிரி பேசுற?
என்னாச்சு உனக்கு? அவ மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. ஏன் நான் எப்பவும் வேதாக்கு எதிராவே இருக்கிறதுனால நான் என்ன வேணா செய்வேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டதே இல்ல, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எனக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னே தெரியவே இல்ல. என் மேல சத்தியமா இல்ல. என் மேல தெய்வத்தோட அருள் வந்தது உண்மை. வித்யா கழுத்துல மாலை எடுத்து போட்டது நான் இல்ல, அந்த தெய்வமே தான். நடந்தது எல்லாமே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சஞ்சயும் வித்யாவும் இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லி இத்தனை நாளா நான் மட்டும்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் சேரணும்னு அந்த தெய்வமே முடிவு பண்ணிருச்சு. அந்த தெய்வத்தை மீறி யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. என்னக்கா? என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா வேதா? குழப்பமா இருக்கா? ஆமாக்கா, கோயிலுக்கு வந்தா குழப்பம் தீரும், தெளிவா ஒரு முடிவெடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் நினைக்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சதை மட்டும் சாமி சொல்லணும்னு இல்லையே வேதா. அது புரியுதுக்கா, ஆனா மனசால அதை ஏத்துக்க முடியல. அவர் வேற இந்த கல்யாணம் நின்னா போதுன்னு பேசிட்டு இருக்காருக்கா. ஏற்கனவே நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்பட்டதுனால தான் அவ வாழ்க்கையே தப்பாயிடுச்சு. அதே மாதிரி சஞ்சய் வாழ்க்கையும் போயிடக்கூடாது வேதா. அதுக்கு பயந்து தானக்கா இங்க வந்தோம். ஒரு விஷயம்தான் வேதா, சாமியோட சம்மதம் கிடைக்கலனா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். பாப்பா இங்க வாமா. இத நல்லா குலுக்கி போட்டு அதுல இருந்து ஒரு பொட்டலத்தை எடு பாப்போம். ஏற்கனவே 2 தடவை இந்த கல்யாணத்தை சாமி ஏத்துக்காத போது இதை மட்டும் எப்படி ஏத்துக்கும்? கண்டிப்பா இது சாமியோட முடிவில்லை. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு வேதா. மனுஷங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், ஆனா தெய்வத்துக்கு குழப்பம் இருக்காது. 2 வேற வேற முடிவை தெய்வம் எப்பவுமே சொல்லாது. பிரீத்தியால தீச்சட்டி ஏந்தி நடந்து வர முடியல, அத நாங்களே ஒத்துக்கிறோம். அதே மாதிரி எப்போ அருள் வாக்கு சொல்றவருக்கு சாமி வந்து அவர் தப்பா மாலை எடுத்து போட்டிருந்தா அதையும் நாங்க சரின்னு ஒத்துக்கிட்டு போயிருப்போம். அப்படி நடக்கலையே, அண்ணனுக்கு தானே சாமி வந்துச்சு. அது எப்படி சாமியோட முடிவா ஏத்துக்க முடியும்?
உண்மையா யாரோட தலையீடும் இல்லாம உத்தரவு கேட்டது இந்த தடவை மட்டும்தான். அதுல சாமி தெளிவா பிரீத்தி தான் சஞ்சய்க்கு சரியான ஜோடின்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல குறுக்கு விசாரணை பண்ணா அது சாமியே சந்தேகப்படுற மாதிரி. என்ன பூசாரி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயமா? சொல்லுங்க. ஆமாமா, சாமி உங்களுக்கு முழு உத்தரவு கொடுத்திருக்கு. தாராளமா நீங்க உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வேற எந்த குழப்பமும் வேண்டாம். என்னங்க முதல்ல வேற மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்க பேச்சு எதுவும் நிலையா இல்லையே. பூசாரி, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை இப்படி பேசணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்களா? மிரட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சாமியோட முடிவை தான் சொல்றேன். பூ எங்களுக்கு சாதகமா தான் விழணும், இல்லனா உன் பேத்தி உசுறு போயிரும். கேளு. அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தாத்தா ஒண்ணு எப்படியும் காப்பாத்திருவோமா. அபி, நான் சொல்ற வரைக்கும் அந்த புள்ளைய விட்டுறாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என் பேத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எதுவும் ஆக கூடாதுன்னா நான் சொல்றதை நீ செய்யணும். இப்படி அநியாயம் பண்றீங்களேம்மா. இங்க பாரு, நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா என்ன பண்றது, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எனக்கு சாதகமா பூ விழுந்தா எந்த சேதாரமும் இல்லாம உன் பேத்தி உன்கிட்ட வருவா. மேடம் கிளம்பிட்டாளா அவ? கிளம்பிட்டாங்க மேடம். அவங்க தனியா தான் வராங்க. வெரி குட். நீ அங்கேயே இருந்து வேற யாரும் வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே மேடம். சொன்ன மாதிரி உங்க அம்மா மட்டும் தனியா வரா? இப்ப நிம்மதியா இருக்கலாம். உன் அம்மாக்கு உன் மேல இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்யுது. என் அம்மாவை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா எங்களுக்கு இப்படியே விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படியாமா? அதையும் பாப்போமே. வரட்டும் வேதா, உன் அம்மா என்ன பண்றான்னு பாத்துக்கலாம்.